السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 5வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, அறிஞர்களின் அணிவரிசை என்கிற தொடரிலே இன்றைய தினம் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய உரையிலே நான் உங்களுக்கு இஸ்லாமிய கல்வியாளர்களின் சிறப்பை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர்களிடத்திலே கல்வியும் இருந்தது, ஈமானும் இருந்தது. இரண்டும் ஒரு சேர கலந்தபோது ரகசியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக தெரிந்த ஒன்றாக இருந்தது. அந்த வகையில இந்த உலகம் அதிசயக்கு தகுந்த ஒரு அறிஞர் தான் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவதில் கெட்டிக்காரர். உலகத்துல மனுஷன் தோன்றின காலத்திலிருந்து கனவுகளும் இருக்கிறது. இந்த கனவுகளை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. இத பொருட்படுத்துறதா அல்லது உதாசீனப்படுத்திடுறதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம மக்கள் பல நேரத்திலும் தடுமாறுவாங்க. அறிவியல் கூட மக்களுக்கு இப்படித்தான் என்று ஒரு கருத்தை சொல்ல முடியல. கனவுகள் எப்படி குழப்பமாக இருக்குதோ, கனவுகளை பற்றிய அறிவியலுடைய வழிகாட்டுதலும் குழப்பமாக தான் இருக்கு. உறுதியான தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னதில்லை. ஆனால் இஸ்லாம் இந்த கனவுகளுக்கு ஒரு சரியான வரையறையை காட்டி தந்திருக்கிறது, தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறது. மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சொன்னது போல கனவுகளுக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லி இருக்குது. சில இடங்கள்ல கனவுகளுக்கான விளக்கத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறது. கனவுகள் என்பது எல்லா கனவுகளும் உதறி தள்ளக்கூடியதல்ல. கனவுகள் 3 வகையா இருக்கு. ஒன்று, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய வழிகாட்டுதல்கள், அப்படியும் சில கனவுகள் இருக்கு. அது பொருட்படுத்தப்பட வேண்டிய கனவுகள். இந்த கருத்தை இந்த உலகத்துல எந்த அறிவியல் அறிஞனும் சொன்னதில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, குர்ஆனும் சரி, இதை உறுதிப்படுத்துகிற பல செய்திகளை சொல்லி இருக்கு. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடமிருந்து வருகை வரக்கூடிய வழி ரசூலுல்லாவோட முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்விடமிருந்து வகி வருகிற வழி முடிஞ்சு போச்சு. ஆனால் முபஷ்ஷிராத்துகள் இன்னும் பாக்கி இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முபஷ்ஷிராத்துகள்னா என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல கனவுகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
இப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல கனவுகளை ஒரு வழியாக வைத்திருக்கிறான் என்று நம்ம மார்க்கம் சொல்லுது. திருக்குர்ஆன் அப்படி பல கனவுகளையும் அந்த கனவுகளுக்கான உதாரணங்களையும் சொல்லி காட்டுது. அதே நேரத்தில் எல்லா கனவுகளும் இப்படி அல்ல. நம்ம மார்க்கம் சொல்லுச்சு, சிலது இப்படி, சிலது மன பிரம்மைகள். மனசுல சில எண்ணங்கள் நமக்கு தோணும். ஏதாவது ஒரு நேரத்துல பலவீனமா இருந்தோம்னு வைங்களேன், பயமுற்ற மாதிரி எண்ணங்கள் தோணும். ஒருத்தர் நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் கனவு பார்த்தேன், என் தலை எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கார்ல டயர் உருண்டு ஓடுமா இல்லையா சில நேரத்துல, அது மாதிரி அவர் சொல்றாரு, என் தலை எனக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது மனசுல உள்ள பிரம்ம, இது ஒரு பொருத்தமான விஷயம் இல்லை, இது மனசில் ஏற்படக்கூடிய பிரம்மைகள். இப்ப கனவுகள்ல 2வது வகை பிரம்மைகள். மனசுல திடீர்னு அப்படி சில எண்ணங்கள் தோணும், குழப்பமான எண்ணங்கள் தோணும். அந்த குழப்பமான எண்ணங்கள் கனவுகளாக வரும். அதுல ஒரு அர்த்தம் இருக்காது. ஒரு பயமுறுத்ததோ ஒரு பீதியை ஏற்படுத்துவதோ மட்டும் இருக்குமே தவிர அதுல ஒரு அர்த்தம் இருக்காது. அப்படி சில கனவுகள் வரும். சில கனவுகள் இருக்குது ஷைத்தானிய தூண்டுதல்களால் ஏற்படக்கூடிய கனவுகள். ஷைத்தான் சில தீய விஷயங்களை நமக்கு கனவுகள் வழியாக தூண்டுவான். இப்படி 3 வகையான கனவுகள் இருக்குதுன்னு நம்ம மார்க்கம் விளக்கம் சொல்லுச்சு. சொல்லி கனவுகளை எப்படி எடுத்துக்கணும்னு வழிகாட்டுதலும் சொல்லுச்சு. நல்ல கனவுகளாக இருந்தா முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நல்ல கனவு கண்டீங்க, உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வர்ற மாதிரி, ஒரு நல்லவங்களை சந்திக்கிற மாதிரி, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் இருக்கிற மாதிரி, நல்ல விஷயம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய கனவுகள், அப்படி கனவு கண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஏதோ நல்லது அல்லாஹ் தரப்போறான்னு அர்த்தம். நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, சாவிகளை கனவு கண்டீங்கன்னு வைங்க, சாவிகளை கனவு கண்டீங்கன்னா அது நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு காரணமும் அடையாளமும் அதுக்கு விளக்கமும் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல காரூன் என்கிற பணக்காரனுடைய செல்வத்தை பற்றி பேசுகிற போது அவனுடைய கஜானாக்களின் சாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவனுடைய மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பா, அவனுடைய கஜானாக்களின் சாவிகளை சுமக்க ஒரு ஒட்டக கூட்டம் தள்ளாடும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் அவனுடைய சொத்தை சொல்லும் போது சொத்து சொல்லாம சாவிகளை சொல்லி இருக்கிறான். அதை வச்சு அறிஞர்கள் சொல்லுவாங்க, சாவிகளை கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அல்லாஹ் இடத்துல இருந்து சில வசதி வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப நல்ல கனவுகளை பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கணும், சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். நமக்கு அத்தியாவசியமான ரொம்ப நெருக்கமான நம்ம மேல பொறாமப்படாத ஆளுகை இருந்தா அவங்கள்ட்ட அதை சொல்லலாம். பொறாமப்படுற ஆளுகள்கிட்ட சொல்லக்கூடாது. பொறாமப்படாத ஆளுகை இருந்தா சொல்லலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பார்த்த கனவை அவருடைய தகப்பனாரிடத்துல சொன்னார். திருக்குர்ஆன்ல வருது இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்த்தார். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு சஜதா செய்வதை போல அவர் கனவு பார்த்தார். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான் இப்படி அவர் கனவு பார்த்தாரு. இந்த கனவை யாருக்கிட்ட சொன்னாரு? அவருடைய சகோதரர்கள்ட்ட சொல்லல, அவருடைய தகப்பனார்கிட்ட போய் சொன்னாருன்னு இருக்கு. இப்ப நல்ல கனவு பார்த்தோம்னா நமக்கு வேண்டப்பட்ட நல்லவர்கள்ட்ட சொல்லலாம். இது நல்ல கனவுகளுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, சந்தோஷப்படுறது, நமக்கு வேண்டப்பட்ட நல்லவங்கள்ட்ட பரிமாறிக்கிறது, அவ்வளவுதான். இதுல மேல தூக்கிட்டு அலையக்கூடாது. அதே போல ஒருவேளை கெட்ட கனவுகளை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கெட்ட கனவுல பார்த்தா எழுந்து இடது பக்கம் துப்பிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி இடது பக்கம் துப்பிட்டு மாற்றி படுத்துக்குங்க, நீங்க இடம் மாற்றி படுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒருவேளை அச்சுறுத்துகிற கனவுகள் மாதிரி இருந்துச்சுன்னா அதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது. அதை நம்ம அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிக்கிட்டு
வேற பக்கம் திரும்பி இடது நீங்க வேற பக்கம் திரும்பி படுத்துக்கங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கனவுகள்ல எப்படி நடந்துக்கணும், கெட்ட கனவுகளை கண்டா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வழிகாட்டிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான வழி. இதை தாண்டி கனவுகளுக்கு பின்னால் அலையக்கூடாது. ஒரு கனவு பார்த்துட்டோம்னா உடனே யாராவது ஒருத்தர் போய் இப்படி பார்த்தங்க, இதுக்கு என்ன அர்த்தங்க அப்படின்னு தேடிக்கிட்டு அலையக்கூடாது. காரணம் என்னன்னா, கனவுகளுக்கு விளக்கம் எல்லாருக்கும் தெரியாது. கனவுகளுக்கான விளக்கம் மிகச்சிலருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தெரியும். நபிமார்கள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் கனவுகளுக்கு விளக்கம் தெரிந்தவர்களாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். மிகச்சில பேருக்கு தான் மனித உலகம் காண்கிற இந்த வித்தியாசமான உலகத்தை பற்றிய உண்மைகள் புரியும். நம்முடைய யதார்த்தத்துக்கும் கனவுக்கும் இடையில பெரிய தூரம் இருக்கு, அப்படித்தானே? நம்முடைய யதார்த்தத்துக்கும் கனவுக்கு இடையில பெரிய தூரம் இருக்கு. கனவு பார்க்கிறதே அதற்கான நேரடியான விளக்கம் அல்ல. கனவு பார்க்கிறதே அதுக்கான நேரடியான விளக்கம் அல்ல. அதுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில நிறைய தூரம் இருக்கு. அந்த தூர தத்துவத்தை அல்லாஹ் மிகச்சில பேருக்கு கொடுக்கிறான். மிகச்சில பேருக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுக்கிறான். எல்லாருக்கும் அது தெரியாது. அதனால ஒருத்தர் இமாமா இருக்கிறாருன்னா, யாரா இருந்தாலும் சரி, இமாமா இருக்கிறவருக்கெல்லாம் தெரியும்னு போய் நம்ம கனவை சொல்லி விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லிடலாம். அந்த விளக்கம் பொருத்த மற்ற விளக்கமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம மார்க்கம் நமக்கு காட்டுற இயல்பான வழிகாட்டுதல் என்னன்னா, நல்ல கனவை பார்த்தீங்களா, சந்தோஷப்பட்டுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கள்ட்ட இப்படி கனவு பார்த்தேன்னு சொல்லிக்கிங்க. கெட்ட கனவா அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு பாதுகாப்பு தேடிக்கிட்டு திரும்பி படுத்துருங்க. யார்கிட்டையும் அதை பத்தி சொல்லாதீங்க. இப்படி நம்ம மார்க்கம் கனவுகள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்து. அப்படி வலியுறுத்துகிற கட்டத்தில் மார்க்கம் ஒரு செய்தியும் சொல்லுது, சில நல்ல கனவுகள் உண்டு. அந்த கனவுகள் நமக்கு அல்லாஹ் தருகிற வழிகாட்டுதல்களாக இருக்கும். நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹியின் ஒரு வழியாகவே கனவை வைத்திருந்தான். எப்படி குரான் ஆயத்து குரான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வருதோ வஹி, அதே போல வஹியின் ஒரு வழியாகவே அல்லாஹ் கனவுகளை வச்சிருந்தான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவுல தான் அல்லாஹ் சொன்னான், உன் மகனை அறுத்து பலியிடுங்கன்னு. அவர் அறுத்தார். அறுத்ததை பத்தி அல்லாஹ் குரானில் பேசும்போது, அது சத்தக்தர் ருயா, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அவருக்கு கனவு உத்தரவாக வந்திருக்கு. கனவு நற்செய்தியாக வரும். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவு நற்செய்தியாக வந்துச்சு. அவர் கனவுல பார்த்தாரு, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு சஜதா செய்வதை போல பார்த்தார். அவர் வாழ்க்கையில பின்னால் ஒரு பெரிய அந்தஸ்தை அடைவார், மற்ற சகோதரர்களை விட உயர்ந்து நிற்பார் என்கிற நற்செய்திக்கு அடையாளமாக அவருக்கு கனவு வந்திருக்கு. அதே போல கனவின் வழியாக எச்சரிக்கைகளும் கிடைக்கும். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் பார்த்தோம்னா, ஒரு அரசர் கனவு பார்ப்பார். எகிப்தினுடைய அரசர் கனவு பார்ப்பார். அவர் பார்த்த கனவை அவர் சொல்லுவார். சபு பக்ராத்தின் 7 கொழுத்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகள், அந்த 7 கொழுத்த மாடுகளை 7 வயிறு ஒட்டிய மெலிந்த மாடுகள் சாப்பிடுவதாக கனவு பார்த்தார். அதே போல நல்ல செழித்து நிற்கிற 7 பயிர்களையும் காஞ்சி கிடக்கிற 7 பயிர்களையும் கனவுல பார்த்தார். அந்த கனவு ஏதோ ஒரு செய்தியை அவருக்கு உணர்த்துவதாக பட்டுச்சு. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அதுக்கான விளக்கத்தை கேட்டார். சூரத் யூசுப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. உங்களுக்கு 7 செழிப்பான காலம் வரும், அதை தொடர்ந்து 7 ஆண்டுகள் ரொம்ப பஞ்சமான ஆண்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கனவின் விளக்கம்னு சொன்னாங்க. இப்ப
இப்ப கனவின் வழியாக அல்லாஹ் சில எச்சரிக்கைகளையும் தருவான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கனவு காட்டினானா, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஒரு கனவு காட்டினான். என்னன்னா, பைத்துல் முகத்தஸின் திசையிலிருந்து ஒரு நெருப்பு, பைத்துல் முகத்தஸின் திசையிலிருந்து ஒரு நெருப்பு பரவி அது எகிப்தை அழிப்பது போல ஒரு கனவு அவன் கண்டான். அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான். அப்பதான் சொன்னாங்க, யூதர்கள்ல பிறக்கிற ஒரு குழந்தை உன்னுடைய ஆட்சியை அழிச்சிரும் அப்படிங்கிறது இந்த கனவுக்கு விளக்கம் அப்படின்னு ஜோசியக்காரங்க அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. இப்ப அல்லாஹு தாலா எச்சரிக்கையை காட்டுறதுக்காகவும் என்ன செய்யறான், கனவை கொடுக்கிறான். அதே போல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது கிஸ்ரா பாரசீக மன்னனுடைய கனவிலும் அவனுடைய ஆட்சி பறிபோகும் என்பதற்கான சமிக்ஜைகளாக கனவுகள் தோன்றி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் வரலாறு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப கனவுகள் அல்லாஹு தஆலா சில நேரத்துல உண்மையான கனவுகளாக, மனிதர்களுக்கு செய்திகளை அறிவிக்கிற கனவுகளாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இந்த ரகசியத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறானோ அப்படி சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். முஸ்லிம் சமூகத்துல முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கனவுகளுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்கிற சக்தியை கொடுத்திருந்தான். அவரு மக்கள் கேட்கிற கனவுகளுக்கு எல்லாம் விளக்கம் சொன்னார். இது அல்லாமையும் பல மாதிரி, இப்படி கனவு வந்தா எப்படி, இப்படி கனவு வந்தா எப்படி அப்படின்னு விளக்கம் சொன்னாரு. அது ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக திரட்டப்படுகிற அளவுக்கு நிறைந்திருந்தது. அந்த தொகுப்புகள் எப்படி இருக்குதுன்னா, இன்ன வரைக்கும் கனவுக்கு விளக்கம் தேடுவோர் தேடி பார்க்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. அவர் சொன்ன கனவுகளை வைத்து ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, தஃப்சீருல் அஹ்லாமுல் கபீர், கனவுக்கான பெரிய விளக்க நூல் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் தான் இன்ன வரைக்கும் கனவுகளுக்கு விளக்கம் தேடுவோர் அணுகக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. நான் போன உரையில உங்களுக்கு சொன்னேன், ஈமானும் இல்மும் சேருகிற போது அல்லாஹ் ஒரு பேர் வெளிச்சமாக பெரிய ஒளியாக அந்த இல்மை கொடுக்கிறான். அது அந்த காலகட்டத்திற்கு பயன்படும், அது மட்டுமல்ல நீண்ட நெடுநாட்களுக்கு பயன்படும்னு சொன்னேன். அதுபோல முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுகளுக்கு விளக்கம் சொன்னாங்க. அந்த விளக்கம் இன்ன வரைக்கும், அதுபோல கனவுகளுக்கு விளக்கத்தை சொல்லித் தருகிற ஒரு நூல் இல்லை என்கிற அளவில் மக்களிடத்தில் மிக பிரபலமாக இருக்கு. இவர் எப்ப பிறந்தவர்னா, அதான் ஆச்சரியம், ஹிஜ்ரி 31 பிறந்தவர். ஹிஜ்ரி அப்படி இப்ப நம்ம 1447 இருக்கோம். அவர் எப்ப பிறந்தவர்? ஹிஜ்ரி 31 பிறந்தவர். அப்படின்னா அவர் பிறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1410 வருஷம். 1410 வருஷத்துக்கு முன்னால பிறந்து 110 மௌத்தானார். அப்படின்னா 1300 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அவர் கனவுகளுக்கு என்ன விளக்கங்களை சொல்லி சென்றாரோ அந்த விளக்கங்கள் தான் இன்று வரைக்கும் மனித சமூகத்தால் கனவுகளுக்கான விளக்கங்கள் தேடப்படக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது என்றால் அவருடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி நம்மள பல பேருக்கும் தெரியாது. ஆனா கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் என்ற ஒரு செய்தி மட்டும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் ஒரு தாபிஈ. தாபிஈனா யாரு? சஹாபாக்களுடைய மாணவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மாணவர், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மாணவர், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மாணவர். அறிஞர்கள் சொல்லுவார்கள் 30 சஹாபாக்களை அவர் சந்திச்சிருக்கார். 30 சஹாபாக்களுடைய மாணவர் தான் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படின்னா இவர் யாரு? தாபிஈ என்கிற பிரிவை சார்ந்தவர்.
நம்ம எல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த காலகட்டத்தில் இந்த பிரிவை சார்ந்தவர் தான் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க அன்று சொன்ன கனவுக்கான விளக்கங்கள் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, முஹம்மது இப்னு சீரீனுக்கெல்லாம் பெருசா தெரியாது. எப்பவுமே இஸ்லாமிய அறிஞர்களை ஒத்துக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கும். இஸ்லாமிய அறிஞர்களுடைய மதிப்பை ஒத்துக்கொள்ளாம ஒரு கூட்டம் பேசும். அது என்ன சொல்லும்னா, இதெல்லாம் கிரேக்கத்திலிருந்து கிடைச்சதுதான்னு சொல்லும். முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி கூட ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, கிரேக்கத்துல ஆர்டமிட்டோரஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். ஆர்டமிட்டோரஸ்னு ஒரு ஆள் இருந்தார், கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அவர் கனவுகளின் விளக்கம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார். கனவுகளின் விளக்கம்னு ஒரு புக்கு எழுதினாரு கிபி 2ஆம் நூற்றாண்டில். கிபி 2ஆம் நூற்றாண்டில், அதாவது ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கை பார்த்து தான் முஹம்மது இப்னு சீரீன் கனவுகளை பத்தி பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை பார்த்து தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னா, எப்பவும் உண்மைகளை ஆய்வாளர்கள் வழியா அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். 1998 ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ஒரு அம்மா, ஒரு லேடி, மரியா பி முராத் அப்படிங்கிற ஒரு லேடி ஆய்வு செய்யறாங்க. முஹம்மது இப்னு சீரீனை பத்தி ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்து அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, இது பொருத்தமல்ல. முஹம்மது இப்னு சீரீனை இவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி தான் அவர் படிச்சு சொல்றார் அப்படிங்கிறது பொருத்தமல்ல. இவருடைய நூல் தான் கிரேக்கத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. யாருடைய? முஹம்மது இப்னு சீரீனுடைய புத்தகம் தான் கிரேக்கத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தை வச்சுதான் கிரேக்க மக்களே கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, அஹ்மதின் கனவுகள் அப்படின்னு பேர். அஹ்மதின் கனவுகள் அப்படின்ற பேர்ல ஒரு புஸ்தகம் கிரேக்கத்துல இருந்துச்சு. அதை வச்சுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அஹ்மதின் கனவுகள் புத்தக ஆசிரியர் யாருன்னா அஹ்மது இப்னு சிரீம். அஹ்மது இப்னு சிரீம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கிரேக்கத்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அஹ்மது இப்னு சிரீம்ங்கிறது முஹம்மது இப்னு சீரீன் தான். முஹம்மது இப்னு சீரீன்ங்கிற பேரை தான் மாத்தி அஹ்மது இப்னு சிரீன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே கிரேக்க அறிவை பெற்றுத்தான் முஹம்மது இப்னு சீரீன் கனவுகளுக்கு விளக்கம் சொன்னாருங்கிறது சரியானதல்ல. இவருடைய விளக்கங்களை வைத்துத்தான் கிரேக்கத்து மக்கள் கனவுகளுக்கான விளக்கங்களை தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் சரியானது அப்படின்னு 1998 ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ஆய்வுல ஒரு அம்மா தெரிவிச்சு இவருடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தினாங்க. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், கனவுகள்ங்கிற ஆச்சரியமான உலகம் இல்லையா? கனவுகள்ங்கிற ஆச்சரியமான உலகத்துக்கு என்ன தத்துவம் என்கிறத விளங்கி உலகத்துக்கு சொன்ன ஒரு பெருந்தலைவர் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஸ்லிம்கள் அப்படி ஒரு அறிஞர் முஸ்லிம்களில் இருக்கிறார். ரகசியங்களை தெரிஞ்ச ஒரு அறிஞர் முஸ்லிம்கள்ல இருக்கார். இவர் யாரு, இவருடைய வரலாறு என்ன அப்படின்னு தேடி பார்க்கும் போதும் நமக்கு பல வாழ்க்கை வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒண்ணு, இவர் யாருன்னா, நான் இப்ப சொன்னேன் அவர் எப்ப பிறந்தாரு, ஹிஜ்ரி 31 பிறந்தார். இவர் தாபிஇ அப்படின்னு சொன்னேன். அவருடைய பேரு அபூபக்கர் முஹம்மது இப்னு சீரீன். அவருடைய பேர் முஹம்மது இப்னு சீரீன்ங்கிறதா அவருடைய பேர். இவர் எப்ப பிறந்தாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல பிறந்தாரு. ஈராக்ல இருக்கிற பசராங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவருடைய குடும்பம் மிகச்சிறந்த குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய வரலாறு படிச்சோம்னா நமக்கு அது ஒரு பெரிய வரலாறு ஆயிடும். அவங்க தகப்பனாரு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல சிரியாவுல கைதியா கிடைச்சவர். அவரை அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுத்துட்டாங்க அடிமையா. அனஸ் ரலியல்லாஹு அவர் அடிமையா இருந்தார். இவருடைய தகப்பனாரு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அடிமையா இருந்தார்.
அடிமைக்கு பிறக்கிற குழந்தை அடிமைதான். அடிமைக்கு பிறக்கிற குழந்தை அடிமைதான். அப்ப இவங்களுடைய தகப்பனாருக்கு இவர் பிறந்தார், முகம்மது பிறந்தாரு. இவரும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அடிமையா இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவருடைய திறமையை பார்த்து ஒரு கட்டத்துல, நீ வேணா 20,000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து விடுதலை ஆயிக்கன்னு சொன்னாங்க. 20,000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து விடுதலை ஆயிக்கன்னு. மாஷா அல்லாஹ் கொஞ்ச நாள்ல சம்பாரிச்சிட்டார். முகமது பின் சீரின் கிட்ட அந்த திறமை இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல 20,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டார். எந்த அளவுக்குன்னா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கே ஆச்சரியமா போச்சு. நல்ல சம்பாதிக்கிற தைரியம் உள்ள ஒரு ஆளை நம்ம விடுதலை பண்றோம்னு சொல்லிட்டோமே. அவர் மனசு கொஞ்சம் ஊசலாடிச்சு. அவர் நினைச்சாரு, வேற நம்மளே வச்சுக்குவோம், வேற என்ன செய்ய வேணாம், விடுதலை செய்ய வேணாம், ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறார்ல அப்படின்னா. அதுக்கப்புறம் அவருக்கு ஹலீஃபா ஆலோசனை சொன்னார், இல்ல நீ அவருக்கு விடுதலை தர்றதா சொல்லிட்டீங்க, அதனால அவர்கிட்ட 20,000 ரூபாய் வாங்கிட்டு அவரை விடுதலை பண்ணிருங்கன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் 20,000 திர்ஹம் கொடுத்து விடுதலை பெற்றவர் தான் முகம்மது பின் சீரின். நான் எதுக்கு இந்த வரலாறு சொல்றேன்? அவருடைய கடந்த காலம் எப்படி இருந்திருக்கிறது, பாஸ்ட் எப்படி இருந்திருக்கு. ஒரு அடிமையாக இருந்திருக்கு. ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர் அப்படியே இருந்துற நினைக்கல. அதிலிருந்து விடுதலை பெற்று பின்னால் அவர் எந்த உச்சத்தை அடைகிறார் பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவர் பெயர் பேசப்படுகிற அளவில் வளர்ந்திருக்கிறார். இதுதான் அல்லாஹ் வைக்கிற குத்ரத்துங்கிறது. அல்லாஹ் அவன் நாடுகிற போது நாடுறவங்கள எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு வந்துடுறான். இவங்க அம்மா சஃபியா அம்மா, அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை. இவங்க தகப்பனாரு அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை. இவங்க அம்மா சஃபியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை. இந்த 2 பேரும் நல்ல அடிமைகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சீரீனுக்கும் சஃபியா அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சஃபியா அம்மாவை அலங்கரிச்சது நம்ம ரசூலுல்லாவுடைய 3 மனைவிமார்கள். எந்த குடும்பத்துல வளர்றாங்க? சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப சஃபியா அம்மாவை அலங்கரிச்சது ரசூலுல்லாவுடைய 3 மனைவிமார்கள் அலங்கரிக்கிறாங்க. 18 பத்ர் சஹாபாக்கள் இவங்களுடைய கல்யாணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. சீரீனுடையவும் சஃபியா அம்மாவுடையவும் கல்யாணத்துல 18 பத்ர் சஹாபாக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவங்கள ஒருத்தர் துவா ஓத எல்லாரும் ஆமீன்னு சொல்லியிருக்காங்க. 18 சஹாபாக்கள்ல ஒருத்தர் துவா ஓத எல்லோரும், அது யாரு துவா ஓதுனார்னு இருக்கு, எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல, எல்லாரும் ஆமீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஓத பிறந்த ஒரு குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அவங்களுடைய தகப்பனார் சீரீன் அடிமையாக இருந்தவர், அவங்க அம்மாவும் அடிமையாக இருந்தவங்க. ஆனால் பெருமக்களிடத்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு குழந்தையாக முகம்மது ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தார்கள். அவரு தன்னுடைய எஜமானத்திலிருந்து விடுதலை பெற்றார். பெற்ற பிறகு பேரறிவு கற்றார். எல்லா துறை சார்ந்த அறிவையும் கற்றார். அதுதான் அந்த ஆற்றல் தான் அவர்கிட்ட இருக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. எல்லா துறை சார்ந்த கல்வியும் கற்றார். தஃப்சீர்ல மிகச்சிறந்த வல்லுநரானார். திருக்குரானுடைய வல்லுநரானார். அதே போல ஹதீசு கலையிலும் மிகச்சிறந்த வல்லுநரானார். அதே போல மார்க்க சட்டம் சொல்லுவதிலும் மிகச்சிறந்த வல்லுநரானார். அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன நிபுணர்கள், நம்ம யாரையெல்லாம் பேச போறோமோ இவங்கெல்லாம் யாருன்னா நிபுணர்கள். இவர் எப்படிப்பட்டவர்னா, ஹதீஸ சொல்றதா இருந்தா கருத்து சொல்லக்கூடாது. ரசூலுல்லா இப்படி சொன்னாங்கிற கருத்தை சொல்லக்கூடாது. ரசூலுல்லா சொன்ன வார்த்தைகளையே சொல்லணும்னு பிடிவாதமா இருப்பார். அதனால ஹர்ஃபின்னு சொல்லுவோம். ஹர்ஃபின்னா ஹர்ஃபியன், ரசூலுல்லா சொன்ன எழுத்துக்கள் அப்படியே சொல்லணும் அப்படின்னு. இப்ப அவ்வளவு நுட்பமானவராகவும் நுணுக்கமானவராகவும் அவர் இருந்தார். அதே அளவுல மிகப்பெரிய வணக்கசாலியாகவும் இருந்தார், ஆபிதாகவும் இருந்தார். அல்லாஹ் ஒருத்தருக்கு உண்டான அந்தஸ்த அவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்துறதில்லை. அவர் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தார், மிகச்சிறந்த
வணக்கசாலியாக இருந்தார். ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு நாள் நோன்பு வைப்பாரு, இன்னொரு நாள் நோன்பு விட்டுருவார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பவராக அவர் இருந்தார். அவர் சிறந்த அறிவாளியாக இருந்தார், சிறந்த வணக்கசாலியாக இருந்தார். இவை எல்லாவற்றையும் விட பெருசு, மிகச்சிறந்த பண்பு கொண்டவராக இருந்தார். அதைத்தான் வரலாறு ஆச்சரியப்பட்டு பேசுது. அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு திறமையை கொடுக்கும் போது அது சும்மா கிடைச்சிடுறது இல்லை. பெரும்பாலும் அல்லாஹ் ஒருத்தருக்கு அதுக்குண்டான தகுதியை வச்சுதான் அதுக்குண்டான திறமையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இவர்கிட்ட நிறைந்த அறிவு இருந்துச்சு, நிறைய இபாதத் இருந்துச்சு, அதுக்கு மேல அவருடைய குணம் மிகச்சிறந்த குணமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவருடைய குணத்தை பத்தி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் மேல பக்தி, இறை பக்தி. அவர்கிட்ட இருந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, அல்லாஹ் மேல பயம், தக்குவா. 2வது, அவர்கிட்ட இருந்தது நேர்மை. 2வது நேர்மை. 3வது, அவர்கிட்ட இருந்தது சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை விட்டு முழுசா விலகி நிற்கிறது. எது சந்தேகத்திற்கிடமானதோ அது மாதிரி விஷயத்தை விட்டு முழுசா விலகி நிற்கிறது. இந்த 3 இயல்புகளும் அவரை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. எந்த அளவுக்கு அவர் மாறி போனார் நம் சமூக மட்டத்துல. மக்கள் அவரை கடை தெருவுல பார்த்தா தங்களை அறியாமல் அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க. அவரை பார்த்தாலே மக்கள் அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்களாம். அப்படின்னா அவரை பார்த்தா யார் ஞாபகத்துக்கு வருவான்? அல்லாஹ் ஞாபகத்துக்கு வரும். ஃபகானன் நாசு இதா ராவுஹு ஃபி ஸூக், மக்கள் கடை தெருவில் அவர்களை பார்த்தார்கள் என்றால் அவங்க அவங்க அந்த கடை தெருவனுடைய அந்த பரபரப்புல மூழ்கி இருந்தாலும் அந்த நேரத்தில் ரக்கருல்லா, அல்லாவை நினைவு கூறுவார்கள். அவங்க தஹலீல் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுவாங்க. அப்ப இவரை பார்த்தாலே என்ன ஞாபகம் வந்துடும்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஞாபகம் வந்துடுற அளவுக்கு அவர் பரிசுத்தமான ஒருத்தரா இருந்தாரு, ரொம்ப நேர்மையானவரா இருந்திருக்காரு. நேர்மைக்கு ஒரு சிறப்பு எப்போதும் உண்டு. எந்த ஒரு கட்டத்திலும் நம்ம நேர்மையா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு இடம் இருக்கும் இல்லையா, நம்ம நினைச்சா நேர்மையா இருக்கலாம், நினைச்சா எப்படி இருக்கலாம், நேர்மை மீறி நடக்கலாம்னு இருக்கிற போது நேர்மையா நடக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா அதுல நேர்மையா நடந்துடணும். அல்லாஹ் அதுக்கு தர்ற கூலி அபரிமிதமான கூலியா. இவரு எண்ணெய் பல வியாபாரம் செஞ்சார், எண்ணெய் வாங்கினார். 40,000 திர்ஹத்துக்கு எண்ணெய் வாங்கினார். எண்ணெய் பீப்பால தானே வாங்குவாங்க, பீப்பாவா வாங்கி வச்சிருந்தார். பெரிய இதுல இருந்து பீப்பாவா எண்ணெய் வாங்கி ஊருக்கு கொண்டு வந்துட்டார். ஒரு பீப்பாவை திறந்து பார்த்தா ஒரு எலி செத்து கிடந்தது. அந்த எலியும் உடைஞ்சு போய் செத்து கிடந்தது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பீப்பாயில இது செத்து இருக்க முடியாது, இது முதல்ல பெரிய இடத்துல இருந்து இதுல இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோமே அதுலயே செத்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்த பீப்பா எண்ணெயும் கீழே கொட்டிட்டார். சாதாரணமா என்ன நினைப்பாங்க, நியாயமானவங்க எலியை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வித்துருவான். சாதாரண ஆளு எலியை தூக்கி போட்டு எல்லாத்தையும் வித்துருவான். இவரு அந்த பீப்பாயை மட்டும் கொட்டல, மொத்தமா 40,000 பீப்பாயும் கொட்டினார் வியாபாரத்துல. அதனால அவருக்கு பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு. இதே போல வியாபாரத்துல ஒரு தடவை ஒரு அடிமை பெண்ணை வித்தார். அந்த காலத்துல அடிமைகளை விற்பாங்க தானே, அடிமை பெண்ணை வித்தார். ஒரு பொண்ணுக்கு வித்தார், ஒரு பொம்பளைக்கு. இந்த பொண்ணு அந்த பொம்பளைகிட்ட போன பிறகு அந்த அம்மா எஜமாட்டி கடுமையா துன்பப்படுத்தியிருக்காங்க. துன்பப்படுத்தின உடனே அங்க துயரம் தாங்க முடியாம பழைய முதலாளிகிட்டே அது திரும்பி வந்துருச்சு, இவர்கிட்ட திரும்பி வந்துருச்சு. இவரு அந்த அம்மா வித்த காசு செலவு பண்ணிட்டாரு. ஆனா இந்த பொண்ணை தங்கிட்டே வச்சுக்கிட்டாரு. நீ எங்கிட்டயே இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்டயே வச்சுட்டாரு. திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அந்த காசு செலவு பண்ணியாச்சு. அரசர்கிட்ட முறையிட்டாங்க, அப்போ இருந்த காவலர்கள் கிட்ட முறையிட்டாங்க. முந்திர் அப்படின்னு ஒருத்தர், அப்ப பசராவுனுடைய பாதுகாவலர் அதிகாரியா இருந்தாரு. இவரு அடிமை பண்ண திருப்பி வச்சுக்கிட்டாரு. அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னு ஜெயில தூக்கி போட்டாங்க.
மிகப்பெரிய அறிஞர், வியாபாரத்தில் வாங்கின காசு அது செலவு பண்ணிட்டாரு, திருப்பி கொடுக்க முடியலன்னு ஜெயில் போட்டாரு. ஜெயில் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? அவருடைய வியாபார சரக்காக இருந்த ஒரு அடிமை பெண்ணை பாதுகாப்பதற்காக ஜெயில் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஜெயில் அவர் இருக்கிற போது, அங்க நிறைய விஷயம் இருக்கு. ஜெயில் அவர் இருக்கிற போது ஜெயில் அதிகாரி சொல்கிறார் இவரை பார்த்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு சலுகை தர்றேன், நீங்க ராத்திரியில உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க, காலையில நீங்க திரும்பி வந்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு சலுகை தர்றேன்னு சொன்னார். எப்படி பாருங்க. அப்ப இவர் சொன்னாரு, நீ உன்னுடைய அரசருக்கு மோசம் செய்கிறாய். அவர் எப்படி சொல்ற, நீ உன்னுடைய அரசருக்கு மோசம் செய்கிறாய், அரசனுக்கு மோசம் செய்பவருக்கு நான் உடந்தையாக இருக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டார். அவர் இவர் மேல பரிதாபப்பட்டு மரியாதை வச்சு உனக்கு வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்றேன்னு அனுமதி கொடுத்தா அது மறுத்துட்டார். அதுக்கப்புறம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இவர் விடுதலை பெற்றார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர் மேல இருக்கிற மரியாதையினால அவர் உயில் எழுதி வச்சாரு, நான் மௌத்தானா என்ன முஹம்மது இப்னு சீரின் தான் குளிப்பாட்டணும், தொழுக வைக்கணும் அப்படின்னு அவர் உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இவர் ஜெயில இருக்கும்போது அவர் மௌத்தா போறார். அந்த உயில் எடுத்து படிக்கிறவங்க ஆட்சியாளர்கிட்ட சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் இப்படி உயில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு. அப்ப ஆட்சியாளர்கள் சிறையில் இருக்கிற முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனுமதி கொடுக்குறாங்க, நீங்க போய் அவரை குளிப்பாட்டி அவரை ஜனாசா தொழுகு வச்சுட்டு வாங்க. முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க போறாரு. அத்தாபுங்கிற ஊருக்கு போய் அவரை குளிப்பாட்டுறாரு, அவரை கஃனிடுறாரு, அவருக்கு தொழ வைத்து அடக்கம் செய்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவராக இருக்கு. ஒரு சஹாபி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி, தன்னிடம் அடிமையாக இருந்த ஒருத்தரை அவர்தான் எனக்கு தொழ வைக்கணும்னு ஒரு இறுதி உயில் எழுதி இருக்கிறார்னா அப்ப இவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது, இவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும். அவரு ஜெயில விட்டு போயிருக்கார், ஜெயில இருந்து ரொம்ப தூரம் போய் அடக்கம் பண்ண போயிருக்கிறாரு. சில பேர் சொல்றாங்க, உங்க குடும்பம் இங்கதான் பக்கத்துல வசிக்குது, ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க. அவர் சொன்னாரு, வேண்டாம், நான் பார்க்க விரும்பல. அப்படி போனவர் தன் குடும்பத்தாரை கூட சந்திக்காமல் திரும்ப வேகமாக சிறைச்சாலைக்கு வந்து சேர்ந்தார். அப்படிங்கிறது முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு. மக்களிடத்தில் இருக்கிற இந்த நேர்மை குணம் இருக்க, அப்படி இருப்பவர்களை அல்லாஹ் சாதாரணமாக விட்டுவிட மாட்டான். அவர் வாழ்க்கையில ஒரு சோதனை நடக்குது. ஒரு வியாபாரம், ஒரு கடைசியில ஒரு ஜவுளி கடையில போய் இவர் வந்து வேலைக்கு ஜவுளி கடை துணி விற்கிறவரா இருக்கார். அந்த நேரத்துல ஒரு பொம்பளை இவர் ஆசைப்படுது, இவர் பார்க்கணும்னு ஆசைப்படுது, அவர் மேல ஆசைப்படுது. ஒரு கிழவியை அனுப்பி அந்த கடைக்கு கொஞ்சம் துணிகளை எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க, நாங்க பார்த்து எடுத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு கிழவியை அனுப்பி விடுது. ஒரு கிழவி வந்து கடையில சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் துணி கொண்டு வாங்க. கடைக்காரர் சொல்றாரு, போப்பா கொண்டு போங்க அப்படின்னு முஹம்மது இப்னு சீரின்ட்ட சொல்றாங்க, கொண்டு போங்க. அவர் கொண்டு வர்றாரு. வீட்டுக்கு கொண்டு வந்தா, இங்க வந்த உடனே கதவுகளை அடைத்து கொண்டு அந்த வீட்டில் இருந்த இளம் பெண் அவரை தன் ஆசைக்கு அழைக்கிறார். இயல்பாக இளைஞராக இருக்கிற போது ஏற்பட்ட ஒரு விபத்து, தன் ஆசைக்கு கூப்பிடுறாங்க. எங்கேயும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போது முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்கு டாய்லெட் வருது, எனக்கு பாத்ரூம் போக அனுமதிங்க. பாத்ரூம் போக அனுமதிங்கன்னா வேற வழி இல்லாம அந்த பொண்ணு பாத்ரூம் போக சொல்லிட்டாங்க. அங்க போன ஒரு மலம் கழித்து மலத்தை தன் உடலில் எடுத்து பூசிக்கொண்டார். மலத்தை தன் உடலில் எடுத்து பூசிக்கொண்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்தோம்னா அந்த அம்மா அசிங்கம் பார்த்துட்டு கத்துச்சா, ஒரே நாத்தம் அடிக்குது, ஓடி போயிருன்னு கத்துச்சா. இவரு அங்கிருந்து நேராக ஓடி வந்து ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி உடம்பையெல்லாம் கழுகிட்டு பள்ளிவாசல்ல தொழுகைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லலாம்னு பள்ளிவாசலுக்கு வந்தார். பள்ளிவாசலுக்கு வந்தா பள்ளிவாசல் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, தாங்க முடியலையேன்னு சொல்றாங்க. அப்ப அவரு
அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, என் மேலே எல்லாம் நான் மலம் எடுத்து பூசி இருந்தேன் அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, நாங்க தாங்க முடியலையேன்னு சொன்னது நறுமணத்தை தாங்க முடியலையேன்னு சொன்னோம். நாங்க கெட்ட வாடை வருதுன்னு சொல்லல, நறுமணத்தை தாங்க முடியலையேன்னு தான் நாங்க சொன்னோம். அவ்வளவு நல்ல வாசம் அடிக்குது உங்க மேல என்று அவர்கள் சொன்னாங்க. அன்று இரவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கனவில் தோன்றினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கனவிலே தோன்றி அவருக்கு ஒரு போர்வையை அணிவித்தார்கள். அதற்கு பிறகு முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கனவுகளுக்கான விளக்கம் தெரிய ஆரம்பித்தது. இப்ப கனவுகளுக்கான விளக்கம் என்கிற மகத்தான சக்தி, அது ரகசியங்களை தெரிகிற ஒரு பேர் அல்லாஹ்வுடைய அருள் அல்லவா, அது முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அதற்கு பிறகு தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு யார் வந்து கனவுக்கு கேட்டாலும் விளக்கம் சொல்லுவாங்க. அது அல்லாம அவரே தானா நிறைய விளக்கம் சொன்னாங்க. யாராவது அல்லாஹ்வை கனவுல பார்த்தா அது விளக்கம் சொன்னாங்க, நிச்சயமா அவன் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாரு. ஒருத்தருக்கு கனவுல அல்லாஹ் வந்து பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவரு சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாருன்னு சொன்னாங்க. அதே போல அவர் சொன்னாரு, ஒரு ஆள் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்டாரு. ரெண்டு உறிஞ்சுகிற இடம் உள்ள ஒரே டம்ளர்ல இருந்து நான் பால் குடிக்கிறேன். ஒரு பக்கம் குடிக்கும் போது இனிப்பா இருக்குது, இன்னொரு பக்கம் குடிக்கும் போது அது கசப்பா இருக்கு. இப்படித்தானுங்க கனவெல்லாம் வரும், கனவெல்லாம் இப்படித்தானுங்க இருக்கும், அப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அப்ப அதுக்கு அவர் விளக்கம் சொன்னாரு, நீ தப்பு செய்யற, இத்தகில்லா, நீ தப்பு செய்யற. உன்கிட்ட நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிற, ஆனா அவளுடைய சகோதரிய நீ ஆசைப்படுற. நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க, அவருடைய சகோதரிய ஆசைப்படுற, இதுதான் அதுக்கு விளக்கம் அப்படின்னு விளக்கம் சொன்னாங்க. இதே போல நிறைய. இன்னொருத்தர் வந்து கேட்டாரு, நான் ரத்தமாக சிறுநீர் கழிப்பது போல் கனவு காண்கிறேன். நான் ஒரு கனவு காண்றேன், ரத்தமா சிறுநீர் கழிக்கிற மாதிரி கனவு காண்றேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ தப்பு செய்யற. உன் மனைவி மாதவிடாய்க்காரியாக இருக்கிற போது அவளிடத்தில் நீ உறவு கொள்கிறாய், இதை மாத்திக்க, இது நல்லதல்லன்னு சொன்னார். இப்படி மனிதர்கள் காண்கிற கனவுகளுக்கு வந்து ஆச்சரியகரமான விளக்கங்கள் சொன்னாரு. அவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் உண்மையாக இருந்துச்சு. ஒரு ஆள் வந்து ஒரு கனவு சொன்னான், நான் ஒரு முட்டையை உடைக்கிறேன், அதில் இருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கிறேன், மஞ்ச கருவை தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு கனவு சொன்னார். இந்த கனவு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இது நீ பார்த்த கனவு தானா சொல்லு, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இது நீ பார்த்த கனவு தானா? அவன் சொன்னான், ஆமாங்க, இது நான் பார்த்த கனவு தான், அல்லாஹ் மேல. உடனே கூடி இருந்தவங்களை சொன்னாரு, இவனை பிடிச்சுக்குங்க, இவன் பெரிய திருடன். இவன் எப்படிப்பட்ட திருடன் தெரியுமா? கபறுகளுக்குள்ளே நுழைந்து கஃன் திருடுகிற திருடன். இவன் கபறுகளை தோண்டி கஃன் திருடுகிற திருடன். இவனை பிடிச்சு இவங்க அரசாங்கத்திட்ட ஒப்படைங்கன்னு சொன்னாரு. கடைசியில விசாரித்து பார்த்த போது அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தான். அவன் ஒத்துக்கிட்டான், ஆமா நான் இப்படி திருடுனேன்னு ஒத்துக்கிட்டான். பிறகு அவன் திருந்தினான் அப்படின்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அதே போல கனவுகள் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி விளக்கமா இருக்காது, வித்தியாசமான விளக்கமா இருக்கும். இதுதான் இது அல்லாஹ் கொடுக்கிற அறிவு. ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், பாங்கு கனவுல கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ ஹஜ்ஜுக்கு போவ. இன்னொரு ஆள் வந்தாரு, நான் பாங்க கனவுல கேட்டேன், உன் கை வெட்டப்படும். ரெண்டு பேரும் ஒரே கனவு தான். ஒரு ஆளுடைய கனவுக்கு நீ ஹஜ்ஜுக்கு போவேன்னு விளக்கம் சொல்றாரு, ஒரு ஆளுடைய கனவுக்கு உன் கை வெட்டப்படும் சொல்றாரு. கூட இருந்தவங்க கேட்டாங்க, என்னங்க ஆச்சரியமா இருக்குது. இப்ப அவர் சொன்னாரு, முதல்ல வந்தவனுடைய முகத்தை பார்த்தேன், அவன் நல்லவன்னு தெரிஞ்சது, அவருக்கு அதற்குரிய விளக்கத்தை சொன்னேன். ரெண்டாவது வந்தவனுடைய முகத்தை பார்த்தேன், அவன் அவ்வளவு நல்லவனா தெரியல, கெட்டவனா தெரிஞ்சா, அதற்குரிய விளக்கத்தை சொன்னேன். இந்த விளக்கங்கள் எங்கிருந்து எடுத்திருக்கிறார்? குர்ஆனுடைய வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருந்திருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாங்கு சொல்ல சொன்னேன்னு சொல்றான். ஃபஅத்தின் ஃபின்னாசி. பாங்கு ஹஜ்ஜுக்கு அடையாளமாக இருந்தது.
இன்னொரு இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்கள்ல ஒரு சகோதரரை தன் பக்கம் வச்சுக்கிறதுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு சகோதரருடைய சாக்குல அவருடைய சொந்த படி, அளந்து போடுற படியை மறைச்சு வைக்க சொல்லி தைக்க சொல்லிட்டார். இந்த வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வருது, ஒரு ஆளு சத்தம் போட்டாரு, அரசாங்கத்தின் அதிகாரி ஒருத்தர் சத்தம் போட்டாரு. யாரை பிடிக்கிறதுக்காக, யார் திருடர் என்று கண்டுபிடிப்பதற்காக சத்தம் போட்டாருன்னு வருது. அதை அடிப்படையாக வச்சு இவர் ரெண்டாவது பாங்க ஆளு சரியில்லைன்ன உடனே இவன் ஏதோ திருட்டு பையனா இருக்கிறான், இவனுடைய கை வெட்டப்படும்னு நான் சொன்னேன் என்று முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். இது போல நிறைய கனவுக்கான விளக்கங்கள் சொன்னாங்க. ஆச்சரியகரமான அதிர்ச்சிகரமான விளக்கங்களை சொன்னார். யாரும் யோசித்து பார்க்க முடியாத விளக்கங்களை சொன்னார். ஒரு ஆள் சொன்னாரு, நானு ஒரு பாத்திரத்துல இருந்து தேனை நக்கி சாப்பிட்றேன், தேனை எடுத்து சாப்பிட்றத அதை நக்கி சாப்பிட்றேன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு, ஃபஇன்னக ரஜுலுன் கரஅத்தல் குர்ஆன, நீ குர்ஆனை ஓதி இருந்திருக்க, இப்ப அதை மறக்காதன்னு சொன்னார். நீ குர்ஆனை ஓதி வச்சிருக்கிற, அதை மறந்துட்ட என்பதற்கான அடையாளம் இது அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஆள் சொன்னாரு, என் தலைக்கு மேல் மகுடம் வைக்கப்படுவது போல, கிரீடம் வைக்கப்படுவது போல நான் கனவு கண்டேன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கனவை எப்பவுமே நேரடியா எடுத்துக்க கூடாது. கனவுக்கான விளக்கத்தை நேரடியா எடுத்துக்க கூடாது. அதுக்கான விளக்கம் என்னன்னு தேடி பார்க்கணும், தெரிஞ்சவங்களை வச்சு பார்க்கணும், நல்லதா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொன்னேன். தெரிஞ்சவங்க கிடைக்காட்டி பேசாம இருந்துடணும். அது ஒரு வித்தியாசம் பாருங்க. ஒரு ஆள் என்ன கனவு கண்டாரு, தன் தலைக்கு மேல் மகுடம் வைக்கப்படுவதாக கனவு கண்டார். அப்படி கண்ட உடனே அவர் சொன்னாரு, உன் தகப்பனாரு எங்கேயோ கஷ்டத்துல இருக்காரு, உன் தகப்பனாரு எங்கேயோ ஒரு ஆபத்துல இருக்காரு, அவருக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இப்படி அவர் சொன்ன உடனே அந்த நபர் கனவு சொன்னார் இல்லையா, உடனே ஜோப்புல கைவிட்டார். ஆஹா, நான் மறந்துட்டேன், என் தகப்பனார்ட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்குது, அது என்னன்னு நான் படிக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து படிச்சிருக்கிறாரு. கடிதத்தில் என்ன செய்தி இருக்கிறதுனா, ஒரு இடத்தில் சிக்கி இருப்பதாகவும் தன் கண் பார்வை பறிபோய் இருப்பதாகவும் அவருடைய தந்தை அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கனவுகள், அவருடைய அடிமை பெண் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவு சொன்னாங்க, நான் வானத்துல உயர்ந்து உயர்ந்து போறேன், சுரையா அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் நான் போயிட்டேன் அப்படின்னு கனவு சொன்னாங்க. இப்ப கனவு சொன்ன போது முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த ஜும்மாவுக்குள்ள நான் மௌத்தாயிருவேன். தன்னுடைய வேலைக்காரி கண்ட ஒரு கனவுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு, இந்த ஜும்மாவுக்குள்ள நான் மௌத்தாயிருவேன். அதே போல ஹிஜ்ரி 110வது வருஷத்துல அவரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு புறப்பட்டு இருக்கும் போது மௌத்தா போனார். இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள மௌத்தா போயிருவேன்னு சொன்னாரு. அந்த ஜும்மா தொழுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஜும்மா தொழுக போறதுக்கு உள்ள, ஜும்மாவுக்கு உள்ள அவர் மௌத்தானார். அவர் பஸ்ராவிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் என்பது வரலாறு. அவருடைய வரலாறு நமக்கு நான் நிறைய செய்திகள்ல இருந்து மிகச்சிலதை எடுத்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் ஒரு கனவு ஒருத்தர் பார்த்தாருன்னு வந்தா, எங்கிட்ட கனவுகளுக்கு, எங்கிட்டேன்னு இல்லை, பொதுவாக அசர்த்மார்கள்ட்டனா கனவுகளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு போய் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம நாட்டில் பரவாயில்லை, வெளிநாடுகள்ல ரொம்ப மோசம். யாராவது ஒருத்தர் காலையில கதவு திறந்தா 2 பேர் வாசல்ல நிற்பாங்க. நான் இப்படி கனவு பார்த்தேன் ஹசரத், என்ன விளக்கம்னு கேட்டுட்டு. அப்படி யாரும் விளக்கம் கேட்டா நம்ம எங்கிருந்து சொல்றது, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் எடுத்து பார்த்தா அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்தை கனவுக்கு விளக்கமாக சொல்லலாம். இப்படி இன்று வரைக்கும் மக்கள் பார்க்கிற கனவுகளுக்கு விளக்கம் தேடி நாம நினைச்சோம்னா அதற்கு அணுக வேண்டிய ஒரு நபராக முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள். இந்த அந்தஸ்தும் மதிப்பும் அவருக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய பண்பால் கிடைத்தது. அது நாம புரிந்து கொள்ள வேண்டியது. நேர்மை,
சந்தேகத்திற்குரிய விஷயங்களை விட்டு விலகி நிற்கிறது. ஹலால் ஹராமை பேணுகிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாராம். வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஹலால் ஹராமை பற்றி கேட்கப்பட்டால் தகையர லவுனுகு, அவருடைய முகம் மாறிடும். இப்ப ஹலால் ஹராம் விஷயத்துல அவர் கடைபிடிச்ச அந்த பேணுதல் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தது என்பதை பார்க்கிறோம். மார்க்கம் கண்ட மகத்தான பேரறிஞர்களில் ஒருவர் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்களுடைய சாதனை என்னன்னா, ஹிஜ்ரி 110 அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. அதற்கு பிறகு சில 100 வருஷங்களுக்கு பிறகு அவர் சொன்ன செய்திகளை வைத்து தொகுத்து ஒரு நூல் தொகுக்கப்பட்டிருக்கு. தஃப்சீருல் அஹ்லாமில் கபீர்னு ஒரு கிதாப் இருக்கு. அதை அவரே எழுதினாருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பிற்காலத்தில் அவர் சொன்ன செய்திகளை வைத்து ஒரு நூல் அவருடைய பெயரால் எழுதப்பட்டிருக்கு. என்ன ஒரு யதார்த்தம்னா, அந்த புத்தகம்தான் இன்று வரைக்கும் கனவுகளுக்கு அதிகபட்சமாக சரியான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தம். எத்தனை வருஷமாக? 1400 வருஷமாக ஒரு அறிஞர் நிலை நிற்கிறார் என்பது இஸ்லாத்தினுடைய மகத்தான பெருமைகளில் ஒன்று. அல்லாஹ் அந்த பெருமக்களின் வழி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி